விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்த 2 ஸ்ட்ரோக் பவர் ஸ்ப்ரேயர், அதாவது இந்த கன் ஸ்ப்ரேயரை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதனுடைய டீட்டெயில் எல்லாமே முழுசாக தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்கள், இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பெட்ரோலில் கலக்கக்கூடிய அந்த 2T ஆயில் தான் முக்கியம். 2T ஆயில் நல்ல பிராண்டடாக யூஸ் பண்ணுங்கள். சர்வோ அல்லது வீடால் அல்லது கல்ஃபு இந்த மாதிரி நல்ல பிராண்டடாக யூஸ் பண்ணுங்கள். 1 லிட்டருக்கு 40 மில்லி யூஸ் பண்ணுங்கள். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 20 மில்லி தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க 2T ஆயில். ஆனால் நீங்கள் 1 லிட்டருக்கு 40 மில்லி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சிலிண்டருக்கிட்டலாம் கம்ப்ளைண்ட் வராது. நல்ல பிராண்டடாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்ஜின் நல்லாயிருக்கும். நண்பர்களே, இந்த பெட்ரோலில் கலக்கக்கூடிய அந்த 2T ஆயில் நல்ல பிராண்டடாக யூஸ் பண்ணுங்கள். கேஸ்ட்ரால், கல்ஃபு அல்லது வீடால் அல்லது சர்வோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நான் எதனால் நல்ல பிராண்டாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரேயரோட சிலிண்டர் கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினிய கிட்டு. இது ஃபுல்லாக அலுமினியத்தில் வரக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண உடனே கொஞ்சம் நேரத்தில் ஹீட் ஆயிரும். அதனால் அந்த ஆயில் லூப்ரிகேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சிலிண்டர் கிட்டு கம்ப்ளைண்ட் வராது. இல்லைன்னா உங்களுக்கு சிலிண்டர் கிட்டு கம்ப்ளைண்ட் வந்துடும். பாருங்கள், பிஸ்டனு சிலிண்டர் கிட்டு எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் தான். அதனால தான் நான் உங்களுக்கு ஆயில் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அந்த 2T ஆயில் நல்ல பிராண்டடாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். பாருங்கள், அப்படி நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தலைன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிஸ்டன்லாம் அடி வாங்கிடும். பிஸ்டனு, சிலிண்டர் கிட்டு எல்லாமே அடி வாங்கிடும். அதனால் நீங்கள் 2T ஆயில் கரெக்டாக நல்ல பிராண்டடாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்து அந்த கார்பரேட்டரில் இருக்கக்கூடிய அந்த பலூன் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், பெட்ரோல் நல்லா சர்க்குலேஷன் ஆகுதான்னு. பெட்ரோல் உங்களுக்கு சர்க்குலேஷன் ஆகலைன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பெட்ரோல் டேங்கில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் டியூப்பை கழட்டி உள்ளே இருக்கிற பெட்ரோல் ஃபில்ட்ரு அடைச்சிருக்கா இல்லை நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படி ஏதாவது அடைச்சிருந்துச்சின்னா அதை சேஞ்ச் பண்ணிடுங்க. நல்லா இருந்துச்சுன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெட்ரோல் ஃபில்ட்ரு நல்லா இருக்குது, ஆனால் இருந்தாலும் கார்பரேட்டர் பெட்ரோல் ஃப்ரெஷ் ஆகலை அப்படின்னா நீங்கள் அடுத்து கார்பரேட்டர் கழட்டுங்க. கார்பரேட்டரில் பார்த்தீங்கன்னா 2 LN கீ ஸ்க்ரூ இருக்கும். அது 4 நம்பர் LN கீ ஸ்க்ரூவு. 4 நம்பர் LN கீ தான் வரும். உங்களுக்கு கடையில் கிடைச்சா வாங்கிக்கோங்க. 4 நம்பர் LN கீ போட்டு 2 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு கார்பரேட்டர் கழட்டி வெளியே எடுத்துருங்க. அடுத்து கார்பரேட்டரில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து கார்பரேட்டர் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 4 ஸ்க்ரூவையும் ஃபஸ்ட்டு கழட்டி எடுத்துருங்க. நண்பர்களே, நீங்கள் கார்பரேட்டர் கழட்டும் போது நாம் எப்படி கழட்டுறோமோ அதே மாதிரி தான் செட் பண்ணணும். அதை நம்மளால் கழட்டும் போது நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கழட்டிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே சின்னதாக ஒரு ஃபில்ட்ரு இருக்கும். அந்த ஃபில்ட்ரு டஸ்ட் அடிச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு பெட்ரோல் ஃப்ரெஷ் ஆகாது. அது ஃபில்ட்ரை எடுத்துகிட்டு உள்ளே பாருங்கள், ஏதாவது டஸ்ட்டு இது அடிச்சிருக்கான்னு. அப்படி டஸ்ட்டு ஏதாவது அடிச்சிருந்தால் அது க்ளீன் பண்ணிவிட்டு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பெட்ரோல் நல்லா ஃப்ரீயாக போகும். உங்களுக்கு கார்பரேட்டரும் கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஓடும். அது செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அது சுத்தமாக தொடச்சிட்டு நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி ஃபில்ட்ரு செட் பண்ணி நீங்கள் எப்படி கார்பரேட்டர் ஃபஸ்ட்டு கழட்டினீங்களோ அதே மாதிரி வச்சு கரெக்டாக மாட்டணும். அந்த டயாபர்லாம் கரெக்டாக வச்சு போடணும். அது கழட்டும் போது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது. அதனால் அதே மாதிரி கரெக்டாக வச்சு செட் பண்ணி நீங்கள் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடுங்க. 4 ஸ்க்ரூவு. அது ஹெவியாக டைட் வைக்காதீங்க, மீடியம் டைட், கை டைட் வச்சிங்கன்னா போதும். டைட் வச்சுட்டு நீங்கள் கார்பரேட்டர் மாட்டிடுங்க. நண்பர்களே, அடுத்து இந்த பம்பு சாப்பிட்டு கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம கிரீஸ் அப்ளை பண்ணோம். அது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு 2 பக்கமே 2 கிரீஸ் கப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த கிரீஸ் கப்பில் நீங்கள் கிரீஸ் அப்ளை பண்ணணும். நல்ல கிரீஸாக பிராண்டடாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். லோக்கல் கிரீஸ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. நல்லதை யூஸ் பண்ணி கிரீஸ் போட்டு 2 பக்கமும் டைட் வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் மிஷின் ரன் பண்ணும்போது கிரீஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட் கம்ப்ளைண்ட் வராது. பாருங்கள், இந்த பக்கமும் கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் 2 கிரீஸ் கப் இருக்கும். 2லேயுமே கிரீஸ் அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பம்பு சாப்பிட்டு கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்கும். அதனால் கிரீஸ் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. கிரீஸ் அப்ளை பண்ணுங்கள். நண்பர்களே, கிரீஸ் நீங்கள் எப்பயுமே ரெகுலராக போடணும். நீங்கள் மருந்து அடிக்கிறப்ப நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாவே நீங்கள் 2 கப்லேயும் கிரீஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கிரீஸ் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கரெக்டாக கிரீஸ் அப்ளை பண்ணி மெயின்டைன் பண்ணலைன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பம்பு சாப்பிட்டு கம்ப்ளைண்ட் வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி பம்பு சாப்பிட்டு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் கிரீஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பம்பு சாப்பிட்டு பாருங்கள், இந்த மாதிரி அரிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் நம்ம கிரீஸ் அப்ளை பண்ண சொல்கிறது.
நண்பர்களே, நீங்கள் வந்து மருந்து அடித்து முடிச்சுட்டு மிஷினை கொண்டாந்து வீட்டில் வைக்கிறப்ப நீங்கள் வந்து அந்த பம்பு ஷாஃப்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கப்பு ரெண்டையும் கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைட்டாக ரேஸ் வச்சு ஆஃப் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பம்பு ஷாஃப்ட்டில் வந்து கிரீஸ் நிற்கும். அந்த மருந்து தண்ணி வந்து பம்பு ஷாஃப்ட்டை அரிக்காமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக ரேஸ் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் வால்வ் அசம்பிளி தான். இதுதான் வந்து ப்ரெஷர் வைக்கிறது. ப்ரெஷர்னால் டேங்க்கில் ஓவர்ஃப்ளோ வைக்கிறது. இப்படி வந்து லோ பக்கம் வந்து திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து டேங்கில் வந்து தண்ணி ரிட்டன் ஆகும். அப்படி தண்ணி ரிட்டன் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் கிடைக்காது. அதனால் அதை வந்து நீங்கள் வந்து ஹையில் வந்து டைட் பண்ணிக்காங்க. ஃபுல்லாக வந்து டைட் பண்ணிடுங்க. எவ்வளோ மரம் இருக்கோ அதோடைக்கு டைட் பண்ணிவிட்டு ஒரு 3 மரம் மட்டும் ரிட்டன் உள்ளே வர மாதிரி கொஞ்சம் வைங்க. கொஞ்சமாக ரிட்டன் தண்ணி உள்ளே வர மாதிரி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சரியான அந்த ப்ரெஷர் கிடைக்கும். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. அதனால் ப்ரெஷர் கிடைக்காது. அடுத்து வந்து இந்த பம்பு ஷாஃப்ட்டுக்குரிய ஆயில் வந்து நம்ம ரெகுலராக வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்படின்னா தான் வந்து உள்ள கீர் பாக்ஸ்க்குள்ளே எந்த கம்ப்ளைண்ட் வராது. பேக்கில் அந்த மேட்டை கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 4 ஸ்க்ரூ தான் அந்த கீர் பாக்ஸோட ஸ்க்ரூவு. அது 4ஐயும் வந்து ஃபஸ்ட்டு கழட்டி எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா அந்த பெரிய மஞ்சள் கலர் நட்டை கூட கழட்டலாம். ஸ்பேனர் இருந்தால் போட்டு கழட்டிடுங்க. கழட்டி எடுத்துகிட்டு ஆயில் மாற்றிடுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் கீர் ஆயில் 140. நல்லா பிராண்டடாக வந்து யூஸ் பண்ணுங்கள். சர்வோ, கேஸ்ட்ராலு இந்த மாதிரி நல்ல பிராண்டட் ஆயிலாக வந்து யூஸ் பண்ணுங்கள். 200 மில்லி பிடிக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்காங்க. அடுத்து வந்து நம்ம ப்ளக்கை கழட்டி ப்ளக்கு நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்காங்க. ப்ளக் ஏதாவது உள்ளே பிடிச்சிருக்கா இல்லை டச் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்காங்க. செக் பண்ணிவிட்டு அடுத்து மேலே அந்த மஞ்சள் கவர் வந்து கழட்டினீங்கன்னா சைலன்சர் இருக்கும். இந்த சைலன்ஸ் ஸ்க்ரூவையும் வந்து நீங்கள் கழட்டி செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம டியூட்டி ஆயில் யூஸ் பண்ணுறதுனால உள்ளே வந்து கறி கட்டி இருக்கும் சிலிண்டரில். அப்படி கறி கட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து ரேஸ் கம்மியாகும். உங்களுக்கு வந்து ப்ரெஷர் சரியாக கிடைக்காது. அதனால் அந்த 2 எல்என்கி ஸ்க்ரூ வந்து கழட்டி எடுத்துகிட்டு உள்ளே வந்து சிலிண்டரில் ஏதாவது கறி கட்டியிருக்கான்னு பாருங்கள். கறி கட்டி இருந்துச்சுன்னா அந்த கறி வந்து க்ளீன் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் நல்லா கிடைக்கும். பார்த்திங்கன்னா இந்த சிலிண்டரில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கறி கட்டியிருக்கும். அந்த டூட்டி ஆயில் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஆயில் படிஞ்சு உங்களுக்கு வந்து கறி கட்டியிருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சைலன்சரை மாட்டிக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சரியான அளவு ப்ரெஷர் கிடைக்கும். இன்ஜின் வந்து நல்லா ஓடும். பாருங்கள், இந்த இடத்துல இருக்கும் கறி கட்டியிருக்கும். அது கழட்டி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் வந்து வச்சு நீங்கள் கரெக்டாக மாட்டிடுங்க. பேக்கிங் இல்லாமல் இது மாட்டிடாதீங்க. பேக்கிங் கரெக்டாக வச்சு அந்த சைலன்சரை வந்து மாட்டிடுங்க. நண்பர்களே, உங்களுக்கு இந்த 2 ஸ்ட்ரோக் பவர் ஸ்ப்ரேயரில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது என் மொபைல் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வேறு ஏதாவது பம்பு ஷாஃப்ட் பற்றியோ அல்லது இன்ஜின் பற்றியோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது ஃபோன் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் கிளியர் பண்ணி தரேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்காங்க. வேறு ஏதாவது இதை பற்றி டவுட் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அது என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு வந்து நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதீங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்காங்க.